அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற பங்குனி மாத பலன். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் வேணா நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நமக்குடைய போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரணும். எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா, உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரணும். எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க, சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கங்க, இதுதான் கரெக்டா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த தான் உயிரும்பாங்க. உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்ப பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க, துல்லியமா இருக்கும். இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம்? பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள். இது பங்குனி உத்திரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோயிலையும் பாருங்க சிறப்பா இருக்கும். ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல. மெயினா பாருங்க, கிராம தெய்வ கோயில்ல பாருங்க, அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம். சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம். திருவிழாலாம் பாருங்க, பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல. கிராமத்துல உள்ள அம்மன் கோயில்லாம் பாருங்க, திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும். மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம். சூரியன் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க. இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம். இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பாத்தீங்கன்னா வளர்பிறை மூர்த்தங்கள் ஒரு 2 மூர்த்தங்கள் வருது. நல்லா பாருங்க, பங்குனி மாசம் 7ஆம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதியில வளர்பிறை மூர்த்தம் வருது. அடுத்த தேய்பிரை மூர்த்தத்துல 3 மூர்த்தம் வருது. 14ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 22ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 23ஆம் தேதி மூர்த்தம் வருது. இதுவும் சுப மூர்த்தம் தான். இதெல்லாம் சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போறாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. பொதுவாக மிதுனத்துல பிறந்துட்டா இதுலயுமே பாருங்க புத்திசாலியான குணம் இருக்கும். மிதுனத்துல பிறந்துட்டாவே ஒரு விஷயத்த பண்ணா ஒண்ணுக்கு பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. பயங்கரமான அறிவு சிந்தனை இருக்கும் மிதுனத்துல பிறந்துட்டாவே. நல்ல ஒரு அறிவாளியா இருப்பாங்க. ஏன் ஒரு ராசி அதிபதி யாரு? அதாவது புதன் பகவான், அறிவுக்கு காரகர், நல்ல சிந்தனை காரகர். பயங்கரமா யோசிப்பாங்க. நல்ல ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கும்? மிதுனத்துக்கார்ட்ட அதிகமாக இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும் சொல்லி நல்லா விட்டு கொடுத்து போற குணம் யார்கிட்ட இருக்கும்? மிதுன ராசின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், தகவல் தொடர்பு சம்பந்தமான செல்போன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பண்ணக்கூடிய நபர்கள், ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், டீச்சிங் லைன் கல்வித்துறை சம்பந்தப்பட்டது, பிரஸ் சம்பந்தப்பட்ட துறைகள், கொடுக்கல் வாங்கின பிசினஸ், கமிஷன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே இந்த மிதுனத்துடைய ராசியில வருவாங்க, இல்ல மிதுன லக்னமா வருவாங்க. அப்ப இந்த துறைங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த இதுல பிறந்தவங்களுக்கு. அப்ப மிதுன ராசிக்கு எது மாதிரி யோகம் இந்த வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் எது மாதிரி பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்குவோம். ஏன்னா கடைசி மாதங்கிறது என்ன? பங்குனி மாதம் தான். காலபுருஷனுக்கு 12வது ராசியில சூரியன் சஞ்சாரம் செய்யறதுனா பங்குனி மாதங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு பாருங்க. இதுல சூரிய பகவான், புதன் பகவான் எல்லாமே இணைஞ்சிருக்காங்க உங்களுக்கு. எங்க? 10ஆம் பாவத்துல. இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன்.
இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப பிறப்பு ஜாத தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். உங்களுக்கு சொல்லுவாங்க ஜாதத்துல இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க, திருமணம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், இதெல்லாம் எதோ சொல்லுவாங்க. உங்க ஜாதத்துல உள்ள அந்த தசாபுத்தி வருஷத்தை கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. இவர் நல்லா படிப்பாரு, கல்வியில சிறந்து வழங்குவாரு, இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குதுங்க. அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளியோ அது யோகமான தன்மையை கொடுத்துரும். எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. அப்ப விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தாவே உங்களுக்கு துல்லியமான பலனை கொடுக்கலாம். ஏன்னா மிதுன ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்லையே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்தை என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மிதுன ராசிக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். அதுபடி கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறோம். உங்களுக்கு பொதுவாக பாருங்க, உங்க ராசில இருந்து 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து 9ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க, அதாவது கும்பராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், அதாவது 10ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்வாங்க. 11ஆம் இடத்துல புதன் பகவான் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறாருன்னா கரெக்டாக பங்குனி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் எதுக்கு வர்றாரு? 10ஆம் பாவத்துக்கு வர்றாரு. மற்ற எல்லா கிரகம் அதே அமைப்புலதான் இருக்கும். மிதன ராசி அதிபதி யாரு? புதன் பகவான். அவர் யார் கூட இருக்காரு? ராகு பகவான் சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறார், சூரியனோட சேர்ந்து இணைகிறார். உங்களுடைய ராசி அதிபதி எங்க இருக்காரு? 10ஆம் பாவத்துல போய் நீசமாகறான்னு சொல்றாங்க. ஆனா நீசமாகாதான், இங்க நீச பங்க ராஜயோகமா மாறும். ஒரு ராகு கூட சேர்ந்துட்டாவே இங்க நீசம் கிடையாது, பெருசா இங்க வேலை செய்யாது. எந்த கிரகம் தான் சரி, ராகு கூட சேர்ந்து நீசமான வேலைகள் நடக்காது. அது இல்லாம 17க்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து இங்க உச்சமாக போறாரு. அப்ப நீச பங்க ராஜயோகமா மாறும். இது வந்து என்ன சொல்லுவாங்க? நீச பங்க ராஜயோகம். அப்ப நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்ப எந்த ஒரு தடையுமே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் மிதுனத்துக்கு நல்ல யோகமான டைம் தான் நான் சொல்லுவேன் இனிமே. ஏன்னா இவங்களுக்கு திருமணமா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், பழக்க வழக்கமா இருக்கட்டும், இது எல்லாமே சரியா இல்லைங்க. ஒரு சில பேருக்கு நிறைய ஒரு தடைகளை கொடுத்தாருங்க. வேலை உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே மந்தமான தன்மை. வேலை உத்தியோகத்தில் நிறைய இடம் மாற்றம், வேலை உத்தியோகத்துல பிரச்சனை, வேலை பால்கள்கிட்ட மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை, தொழில ஒரு மந்தமான தன்மை, படிப்பு கல்வியில ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு, எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு சுலோவா போறது, இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்துச்சு. நல்ல ஒரு அனுகூலமே இல்லை. ஆனா இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு, நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, இனிமே நீங்க எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரமா உங்களுக்கு வருது. பாத்துக்கோங்க, உங்களுக்கு எதிர்காலங்கள் இனிமே சூப்பரா கொண்டு போறாரு. பாத்துக்கோங்க, எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியமா நின்னுங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றி வரும். பாருங்க, எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இதை பயன்படுத்திங்க. அதாவது மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு டைமிங், சூப்பரான டைம் என்னை பொறுத்தவரை. இனிமே இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் வருது. ஒரு சில பேர் இந்த புதன் நீசமா ஜாதகம் சரியான அமைப்புலாம் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. கால் பிரச்சனை, தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, இது மாதிரி கொண்டு வந்து காட்டுவார். ஆனா 17க்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. பங்குனி 17க்கு அப்புறம் அந்த பிரச்சனைலாம் வராது. இடத்துல பிரச்சனை, படத்துல பிரச்சனை, மாதிரி பிரச்சனை கொண்டு காட்டுவார். ஆனா பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டாரு. நிறைய வெற்றியை தான் இனிமே கொடுக்க போறாரு. என்னுடைய முதல் பலனே பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையும் பாருங்க, உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த பங்குனி மாசத்துல கிரக அமைப்பை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு. வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ, பூமியோ உங்களுக்கு எல்லாமே வாங்குற யோகம் இனிமே வந்துடும். நீங்க எதிர்பார்த்ததோட டாப்பா கொண்டு போவார். எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று நீங்க அடிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. கண்டிப்பா அதை பயன்படுத்திங்க. என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மாற்றம் வரும். அப்ப சுப செலவா பண்ணிக்கிறது நல்லது. வீட்டுலயும், இடத்துலயும், பூமியிலயும் செலவு சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரும். இந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பா ஒரு பணத்தை தொழில போடுவீங்க, இல்ல இடத்துல, பூமியில ஏதாச்சும் வேற பண்ண போறீங்க. கண்டிப்பா கொண்டாந்து காட்டுறாரு. இது மாதிரி பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. அப்ப தொழில் மாற்றங்கள்,
வேலை மாற்றங்கள், நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், ஒரு வேலையில நான் சேஞ்ச் பண்ணான்னு பாக்குறேன், அது அமையாம இருக்குதுன்னா இப்ப அமைஞ்சிடும். ஏன்னா 6ஆம் வீட்டு யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் போய் 9ஆம் பாவத்துல சனி பகவான சேர்ந்து இணைச்சிட்டாரு. அப்ப வேலையில ஒரு சிறு மாற்றத்தை கொண்டாந்து காட்டுறாரு. 9ஆம் பாவம் ஒரு இடம் மாற்றம் தான். அப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, அப்ளை பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் தாமதம் ஆகிட்டே இருக்கும், ஆனா இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. அது நல்ல ஒரு வேலையா கிடைக்கும். நிறைய பேர் ப்ரமோஷன் வெயிட் பண்றவங்க ப்ரமோஷன் கொடுப்பாரு. ஏன்னா வேலை உத்தியோகம் எதுவும் யார் செவ்வாய் பகவான் தானே உங்களுக்கு. அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு, நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு காட்ட போறாரு. தாய்மாம உறவு நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் நல்லபடியா அமைச்சு கொடுப்பாரு. படிப்பு கல்வினா சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த கல்வியை தடை பண்ண மாட்டாரு. மாணவ மாணவிக்கெல்லாம் கல்வியெல்லாம் நல்ல ஒரு அனுகூலத்தை வெற்றியை இனிமே அமைச்சு கொடுக்க போறாரு. கல்வி தடைகள் கிடையாது. இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. காதல் திருமணங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் பேசுங்க. கண்டிப்பா திருமணம் இனிமே முடிஞ்சிருக்கும், கவலைப்படாதீங்க. இனிமே திருமணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. ஏன்னா புதன் எப்படி பார்த்தாலும் உத்திரட்டாதி புரட்டாதி குருவுடைய சாரத்துல போவார். கண்டிப்பா இங்க குரு 11 உட்காந்துருக்காரு. கண்டிப்பா திருமணங்கள், முதல் திருமணம் சரி இல்ல 2வது திருமணம் சரி, நல்லா ஒரு தடை இல்லாம தாமதம் இல்ல கிராண்டா பண்ணக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. அப்ப திருமண பேச்சுகள் கரெக்டா இருக்கும். குழந்தை பாக்கிய கண்டிப்பா கிடைச்சிடும். கடன் பிரச்சனை யாருக்குமே இருக்காது. இனிமே கடன் பிரச்சனை இருக்கு, உடல் சார்ந்த பிரச்சனையும் கடன் பிரச்சனைகள், அந்த பிரச்சனை இனிமே தீர்ந்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா 10ஆம் பாவத்துல 9ஆம் இடத்துல பாருங்க செவ்வாயும் சனியும் சேர்ந்துட்டாங்க. அப்ப கடன் பிரச்சனை போய் 9ஆம் பாவத்துக்கு போயினா பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாரு. இப்ப நீங்க தொழில் கண்டிக்கு, பிசினஸ் கண்டிக்கிறாங்க, எதுக்காச்சும் ஒரு கடன் கேட்பீங்க, நான் அந்த கடன் கண்டிப்பா இப்ப கிடைக்கும். நல்ல வெற்றிகள் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுபவம் வச்சு கொடுக்குறாரு. அரசியல் ஃபீல்ட் தான் சூப்பரா இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இப்ப கிளிக் ஆகும் உங்களுக்கு. எந்த காரியம் தான் சரி, உங்க போய் எல்லாம் வெற்றியை கொடுத்துருவாரு. பெருங்கொண்ட பணம், லாபம், இன்கம் இனிமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க இருங்க, வருமானம் சார்ந்த விஷயம், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகை கடை வச்சுக்கூடிய நபர்கள், ஐடிஎஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் நல்ல ஒரு இன்கம் வருமானத்தை சூப்பரா கொடுக்குறாரு. மிதுன ராசிக்கு பாருங்க டைமிங் சூப்பரா இருக்கு. நான் இதுல நான் கெட்ட பலன் சொல்றாப்புல உங்களுக்கு அமைப்பு கிடையாது. நிறைய நல்ல பலனை இனிமே அள்ளி கொடுத்துருவாரு. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, தைரியம் முயற்சி பண்ணுங்க. அதுலயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகங்கள் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். ஒரு வெற்றிகள் தேடி வருது. பெண்களுக்கு அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. விடாம இதுலயுமே போராடி வெல்லக்கூடிய நபர்கள் இந்த மிருகசீர நட்சத்திரம் பிறந்தவங்க தான். எது வந்தாலும் தன்னம்பிக்கை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதுவாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற குணம் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கும். நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டுல ஏதோ சுபகாரியத்தை கொண்டாந்து காட்டுறாரு. வீட்டுல ஏதோ சுபகாரியம் பண்ண போறீங்க. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். வண்டி வாகன பிசினஸ் நல்லா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கூடிய நபர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கட்டிடத்துறை சூப்பரா இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு மாணவ மக்கள் சிறப்பா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே இனிமே உங்களுக்கு எதிர்காலங்கள் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த மிருகசீரத்தை பிறந்தவங்க தைரியமா இருந்து இனிமே தன்னம்பிக்கையை பார்க்கக்கூடிய நேரம் இனிமே வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் இனிமே வெற்றியா குவியும். அதாவது இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது. அடுத்து திருவாதிரத்துல பிறந்தவங்க, இதுல இவங்க எல்லாமே பாருங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க. லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய சிந்தனை வரும். மன சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். லைஃப்ல நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிற சிந்தனை உண்டு. உங்க லைஃப்ல உள்ள ஸ்டைலே மாறுது பாருங்க. வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. தொழில எதிர்பார்த்ததோட டாப்பா கொண்டு போவார். உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே சிறு இடமாற்றத்தை கொடுக்குறாரு. அது வேலையில உத்தியோகத்துல தொழில நல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், மருந்து சம்பந்தப்பட்ட ஃபீல்டுகள், மருத்துவ சம்பந்தப்பட்ட ஃபீல்டுகள் எல்லாமே டாப்பா கொண்டு போறாரு. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஆன்லைன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கமிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ்கள் எல்லாமே லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப எல்லாமே பாருங்க இந்த தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லபடியா கொடுத்துருவாரு. அரசாங்க எக்ஸாம் இதெல்லாம் எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு. நிறைய பேருக்கு ஒரு பலமா இருக்கிறாரு. ஏன்னா சூரியன் திக்பலமாகிறாரு. அதனால இங்க பலமா சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ உங்களுக்கு தேடி வருது. அப்ப எதிர்காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக ஒரு வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து புனர்பூசணத்துல பிறந்தவங்க, இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும்.
அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போகணும், ஒரு தன்மையான குணம், ஒரு தங்கமான குணம். புனர்பூசம் பறிச்சுட்டா இவங்களுக்கு பாருங்க, இனிமேல் திருமணத்துல உள்ள பிரச்சனைகள் தடைகள் நீங்குது. திருமணம் அனுகூலமா இருக்கும். படிப்பு கல்வி நல்லபடியா வரும். குழந்தைகளுக்கு ஆகணும், நல்ல பெரிய நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு நீங்க என்ன நினைச்சு படிக்கிறீங்களோ அந்த படிப்புல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி வேலை உத்தியோகம் சிறு சிறு மாற்றங்கள், இடமாற்றம் கண்டிப்பா வந்துடும். வேலையை இடத்த மாத்துறது, தொழில் மாற்றம் பண்றது, பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் வரும். தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும். இப்ப சொந்தமா தொழில் பண்ண அந்த பங்குனி மாசத்துல ஜாதக தசாபதியை பார்த்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க, தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வேலையில உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இல்ல வெளியூர் போகக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியங்களெல்லாம் குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிடும். அப்ப குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க எதுலையுமே அமைதியானவங்க, அனுசரிச்சு போகக்கூடிய நபர்கள், குடும்பத்தை எடுத்து இவங்க பார்க்கக்கூடிய குணம், தொழிலை பத்தி சிந்திப்பாங்க, மனைவியை பத்தி சிந்திப்பாங்க. இது சிந்தனை எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப என்னை பொறுத்தவரை இந்த பங்குனி மாசத்துல இந்த புனர்பூச எல்லாமே வெற்றியா அமையுது. கமிஷன் பிசினஸ், நகைக்கடை வச்சக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுக்குறாரு. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான நிறம் அமையுது. வரக்கூடிய பங்குனி மாத பலன் மிதுன ராசிக்கு மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.